ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட், வெல்கம் டு அவர் சேனல். சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கான ப்ரோமோவை வாங்க நம்ம பார்க்கலாம். மீனா வந்து முத்துக்காக டேஸ்டான கறி குழம்பு வச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்து ஸ்ருதியும் என்ன சமைக்கிறீங்கன்னு வந்து கேட்குறாங்க. கறி குழம்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஸ்ருதி நல்ல வாசனையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கறாங்க. செம டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட அவங்க மாமியாருக்கு ரொம்ப வயிற்றுச்சலா இருக்கு. இது ஒன்றும் அவ்வளோ டேஸ்டா இருக்க மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரோகிணி அவங்க வந்துடுறாங்க. வந்து அவங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உண்மையாவே நல்லா இருக்கு மீனா, இருங்க நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து சாப்பிட்றாங்க. அந்த டைம்ல அண்ணாமலையும் வந்துடுறாரு. அவருமே சாப்பிட்டு பார்த்துட்டு செம டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு அவங்க மாமியார் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரே உப்பு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஸ்ருதியும் முதல்ல நீங்க ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணுங்க, உங்களுக்கு பிபி அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அவங்க மாமியார் உடனே இல்ல தனியா சாப்பிட்டு அப்படி தெரிஞ்சது, தோசை கூட சேர்த்து சாப்பிட ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடறாங்க. இதை பார்த்து எல்லாருமே அங்க சிரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறாங்க. மீனா வந்து குழம்பு வச்ச பாத்திரத்தை பார்த்தா மொத்தமும் காலியா இருந்துச்சு. அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. பார்த்து ஸ்ருதியும் என்ன மீனா மொத்தமும் காலி ஆயிடுச்சு, உங்களுக்குன்னு குழம்பே இல்லையே, நான் ஏதாச்சும் ஆர்டர் பண்ணட்டுமான்னு கேக்குறாங்க. அதை கேட்ட மீனா இல்ல எனக்கு சட்னி இருக்கு, நான் அதை வச்சு சாப்பிட்டுக்கிறேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு முத்து வந்துடுறாரு. முத்து வந்து மீனா கிட்ட அல்வாவை கொடுக்குறாரு. என்ன இதுன்னு கேக்குறான். உனக்கு பிடிச்சதுதான் சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் முத்து சொல்றாரு, நான் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்ட மீனா, இதுக்கப்புறம் உங்ககிட்ட சண்டை போட மாட்டேன், ஃபேமிலியும் முக்கியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்றாரு. இதை கேட்ட மீனாவும் எனக்கு தெரியுங்க நீங்க சமாதானம் ஆயிடுவீங்க, உங்களுக்கு எல்லாம் புரியும்னு எனக்கு புரியுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சாப்பிடலான்னு போறாங்க. அந்த டைம்ல அவங்க தம்பி வந்து சொல்றாரு, கறி குழம்பு மொத்தமும் காலி ஆயிடுச்சு, அண்ணி அவ்வளவு டேஸ்டா வச்சிருந்தாங்கன்னு சொல்றாங்க. டே எனக்கு கொஞ்சம் கூட வைக்கலையா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த டைம்ல மீனா குழம்பு எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. இது என்ன நேத்து வச்ச சாம்பாரா அப்படின்னு கேக்குறாங்க. அதை திறந்து பாருங்க அண்ணன் மீனா சொல்றாங்க. அதுக்கப்புறம் திறந்து பார்த்தா கறி குழம்பு. அதை பார்த்து அவங்க தம்பியும் பரவாயில்லையா அண்ணி உங்களுக்காக எடுத்து வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மாறி மாறி ஊட்டி விட்டுட்டு சாப்பிடுறாங்க. இதை பார்த்து அவங்க மாமியாருக்கு ரொம்பவே வயிற்றுச்சலா இருக்கு. அதுக்கப்புறம் மீனா அவங்க மாமியார் கிட்ட அல்வா எடுத்துமே கொடுத்துட்டு, இந்தாங்க அத்தை, நேத்து நீங்க அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு சொன்னீங்கல்ல, ஏன் சாப்பிட்ட மாதிரி, இந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி வெறுப்பேத்துறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் விடிஞ்சிடுது. மனோஜ் எழுந்து வராரு. வரும்போது மீனா வச்சுட்டு இருந்த கட்டுல இடிச்சுக்கிறாரு. இடிச்சதுக்கு அப்புறம் ஐயோ அம்மான்னு கத்துறாரு. அந்த இடத்துக்கு அவங்க அம்மா வந்துடுறாங்க. என்னடா ஆச்சுன்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி கட்டுல இடிச்சுக்கிட்டம்மான்னு சொல்றாங்க. அந்த டைம்ல அவங்க அத்தை வராங்க. கட்டுல ஆலியா போட்டு வைக்கிறது, அதனால தான் இடிச்சுக்கிறான் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு முத்துவும் மீனாவும் வந்துடுறாங்க. என்ன ஆச்சுன்னு மீனா கேக்குறாங்க. இந்த மாதிரி கட்டுல அசிங்கமா இருக்குன்னு சொல்றாங்க பாரு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட என்ன அத்தை அப்படியா சொன்னீங்கன்னு முத்து கேக்குறாரு. இல்ல கட்டில் இப்படி இங்க இருக்கே அப்படின்னு தான் கேட்ட மாப்பிள்ள, வேற எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மீனா கேக்குறாங்க யாருக்கு என்ன ஆச்சு, என்ன மனோஜ் கட்டுல இடிச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் சொல்றாரு, கட்டுல ரூமுக்குள்ள இருக்க வேண்டியது ஹால் ஏடா போட்டு வைப்பீங்கன்னு முத்துவை பார்த்து கத்துறான். உடனே முத்து என்ன கேட்டேன்னு கோவமா கிட்ட வராரு. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.